ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு அப்சஷன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து கரி பார்க்கர் அப்படின்ற ஒரு யூடியூபர் வந்து எடுத்திருக்காரு. $7,50,000 எடுத்திருக்காங்க. அதாவது $7,50,000, 10 லட்சத்துக்கும் குறைவான அமௌண்ட்டில் வந்து படம் எடுத்திருக்காங்க. பட் இந்த படம் எவ்வளோ கஷ்டம் பண்ணி தெரியுமா? 116 மில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்கு. மில்லியன் அப்படின்னா ஒரு மில்லியனுக்கு 10 லட்சம். 116 மில்லியன் அப்படின்னா 1160 லட்சம் வந்து படம் சம்பாதிச்சிருக்கு வேர்ல்டு வைடாவே. இந்தியாவிலே இந்த படம் செம ஃபேமஸ் ஆகிடுச்சு. தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்ஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. தமிழ் டப்பிலாம் கிடையாது, இங்கிலீஷில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ இந்த படத்தை ரிவ்யூ பற்றி பார்த்தலாமா? ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு வந்து ஒரே ஷாப்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது என்ன ஷாப் அப்படின்னா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, அந்த ரெக்கார்டிங் டிவைஸு, கேசட்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த ஸ்டோர்லேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. படத்துடைய மெயின் லீடு யார் பார்த்தீங்கன்னா, பியர் அப்படின்னு ஒருத்தர் வருவார், அது நிக்கின்னு வருவாங்க. இவங்க தான் மெயின் லீடு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாரா அண்ட் இயான் வந்து 2 பேர் இருப்பாங்க. 2 பசங்க 2 பொண்ணுங்க. இப்போ பியரும் நிக்கியும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் பியர் வந்துட்டு அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பான், நிக்கியை லவ் பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த பொண்ணுக்கு வந்து கன்வே பண்ண மாட்டான். ஏன்னா அவன் வந்து ஒரு லூசர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்கவே அவர் லூசராக தான் வந்துட்டு இருப்பாரு. அவர் நினைக்கிறது நடக்காது, ஒரு லக் எதுவுமே நடக்காது அவருக்கு. அவர் அந்த பொண்ணிட்ட போய் லவ் சொல்ல போனாலுமே ஒரு 4 பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவரால் அந்த பொண்ணுகிட்ட லவ் சொல்லவே முடியாது. ரொம்ப லூசராகவே நடிச்சிருப்பாரு. இப்போ பியருக்கு வந்து ஒரு ஆசைங்க. என்னன்னா, அந்த நிக்கி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு இவரோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் ஜாலி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி ரொம்ப ஆசைப்படுவார். பட் அது நடக்கிற மாதிரி தெரியாது. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் வாங்கலாம் சொல்லிட்டு ஒரு கடைக்கு போவார். அங்கே போகும்போது அந்த பொண்ணு கிஃப்ட் தர மாதிரி எதுவுமே அங்கே இருக்காது. ஸோ அந்த கடையில் பார்க்கும்போது 1 விசில் வில்லோன்னு ஒரு பொருள் வந்து வித்துட்டு இருக்கோம். அது என்ன பொருள்னா, அதில் வந்து ஓப்பன் பண்ணி அந்த விசில் கிட்ட நம்ம வந்துட்டு ஒரு ஆசையை நம்ம சொல்லணும். ஆசையை சொல்லிட்டு அந்த விசில் உடச்சி போட்டணும். அப்படி உடச்சி போட்டோம் அப்படின்னா அது வந்து நடந்துருமா? ஓகே, அது ஓப்பனாகவே அந்த பாக்ஸ் எழுதியிருக்கும், இது வந்து உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு. இதை போய் அவர்கிட்ட கேட்பார், ஷாப் கீப்பர்கிட்ட கேட்பார், இது நடக்குமா? ஆமாம் நடக்கும், உங்களுமே நடக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இவர் அதில் நம்ப மாட்டார், இது எப்படி நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை வாங்கிட்டு போயிடுவார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து செல்லமாக ஒரு பூனை வந்து வளர்த்துட்டு இருப்பார். அந்த பூனை வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் செத்து போயிடும். ஓகேங்களா, அது ஒரு ஃபர்ஸ்ட்லேயே நடந்துடும். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இந்த விசில் விலை வந்து வாங்கியிருப்பார். வாங்கிட்டு அவர் என்ன ஆசைப்படுவார் அப்படின்னா, அந்த நிக்கி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு என்னை வந்துட்டு ரொம்ப உயிருக்கு உயிராக, இந்த உலகத்திலேயே யாருமே அந்த அளவுக்கு லவ்வே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அந்த பொண்ணை லவ் பண்ணணும் அப்படின்னு அந்த ஆசையை சொல்லிட்டு அந்த விசில் விலை வந்து உடச்சி போட்டுருவார். உடச்சி போட்டு அந்த நிமிஷத்துல இருந்து அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிக்கும். அந்த பொண்ணு வந்து அதுக்கப்புறமேட்டு இவன் வீட்டுக்கு வந்துடும். இவன் வீட்டுக்கு வந்துட்டு, நான் இங்கே தங்கிக்கிறேன், நீ என் கூடயே படுத்துக்கோ, நீ என் கூட இரு அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லும். இவருக்கு வந்துட்டு கேட்டு ரொம்ப ஆச்சரியமாயிடும். நம்ம சொன்னது எப்படி நடக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாயிடும். ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அந்த பொண்ணு வந்து லவ் பண்ணும், கிஸ் பண்ணும், எல்லாமே பண்ண ஆரம்பிப்பாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். பட் ஒரு சில பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு திடீர்னு வந்து அப்போதான் முழிச்ச மாதிரி ரொம்ப பயந்து கத்துவாங்க. கத்திட்ட பிறகு ரொம்ப பயந்துருவாங்க. என்ன சின்ன கேட்கும் போது இல்லை ஒன்றும் ஆகலை அப்படின்னு ரொம்ப ஸ்லோவாக பேசுவாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவர் ஆசைப்பட்ட அந்த கேரக்டரை வந்துட்டு இந்த பொண்ணுக்கு வந்துடுச்சு. என்னன்னா, ரொம்ப உயிருக்கு உயிரை லவ் பண்ணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு அந்த பொண்ணுக்குள்ள வந்துச்சு. பட் அந்த பொண்ணு வந்து 2 பிரிஞ்சிருக்காங்க. ஒன்று வந்து ஒரிஜினல் நிக்கி, இன்னொன்று இவர் ஆசைப்பட்ட அந்த நிக்கி. அந்த நிக்கி வந்துட்டு உள்ள இருக்காங்க. ஒரிஜினல் நிக்கி வந்து உள்ளதான் இருக்காங்க, இவர் ஆசைப்பட்ட நிக்கி வந்து வெளியே இருக்காங்க. ஸோ அந்த உள்ள இருக்கக்கூடிய நிக்கி வெளியே வரும்போது, நான் ஏன் இங்க இருக்கேன், என் வீட்டில் இல்லாம நான் ஏன் இவன் வீட்டில் இவன் கூட உட்காந்துட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு ரொம்ப கத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ இது அந்த கேரக்டர் வந்து ஷிஃப்ட் ஆகி வந்துட்டு இருக்கும். அந்த விஷயம் பியருக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா, தெரிஞ்சுமே இந்த பொண்ணை வந்து அவர் யூஸ் பண்ணிப்பார். அவருக்கு எல்லாம் ஆசைப்படுறாரு, எல்லாத்தையுமே அவர் யூஸ் பண்ணிப்பார். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ இங்கே தான் பியர் வந்துட்டு ஒரு சுயநலமாக யோசிக்கிறான். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பொண்ணு வந்து விருப்பப்பட்டு எதுவுமே பண்ண மாட்டேது. இவன் ஆசைப்பட்ட அந்த ஒரு ரீசனுக்காக தான் அந்த ஆவி மாதிரி எதாவது வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் வந்து இந்த பொண்ணு ஆட்டி படைக்குது. அந்த ரொம்ப அப்சஷனாக இருப்பாங்க. அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இவன் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது. அந்த அளவுக்கு அந்த வீட்டை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி செலோடேப் போட்டு ஒட்டிடுவாங்க, வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப உருகி லவ் பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்கும். போக 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 அந்த பொண்ணு எங்கேயுமே போகக்கூடாது, என் கூட மட்டும் தான் யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த பொண்ணிட்டே பேசக்கூடாதுன்னு ரொம்ப அடுத்தடுத்து ரூல்ஸ் போட ஆரம்பிப்பாங்க. இது டிப்பிக்கலான எப்பவுமே லவ் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ் மேலே பியருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்கும். நம்ம ஆசைப்பட்டதுனால இந்த பொண்ணு இந்த மாதிரி மாறிட்டாங்களே, இப்போ பழைய மாதிரி மாற்றணும் இவங்களை. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர் இருக்கும். கேன்சர் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறா, நீ எதை பண்ணுறியா, நீ அதை யூஸ் பண்ணிக்கிறியா, அந்த பொண்ணு எதை ட்ரக்ஸ் குடிக்கிறியான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் அப்படிலாம் எதுவுமே பண்ணலன்ற பியர் வந்து சொல்லிடுவான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணு ரொம்ப பைத்தியம் நடந்து
பார்த்துப்பாங்க. அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இவன் என்ன கேட்பான்னா, எனக்கு இந்த ஆசை வேணாம், இந்த ஆசையை திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு அவன் கேட்பான். அதெல்லாம் நடக்காது, நீங்க ஆசைப்பட்டு நடந்துச்சு இல்லையா, அந்த விசில் வில்ல வந்து நீங்க ஆசைப்பட பண்ணி கொடுத்துச்சு, இதுக்கு மேல நீங்க ஆசைப்பட நடக்காது, ஒரு வாட்டி தான் நீங்க கேட்க முடியும். சரி இது எப்படி நான் ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு அவன் கேட்கும் போது அதை சொல்லுவாங்க, நீ இறந்து போயிட்ட அப்படின்னா நீ ஆசைப்படுறது அங்கேயே ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவனுக்கு இறந்து போறதுக்குலாம் ஆசை கிடையாது, வேற ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பான். இவன் திரும்ப அந்த கடைக்கு போனா அந்த விசில் வில்ல வந்து அங்கே வித்துட்டு இருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு திரும்பவும் ஆசை சொல்லுவான். ஆசை சொல்லி உடைக்க ட்ரை பண்ண அந்த உடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு வாட்டி தான் அந்த விஷயம் நடக்கும். அப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு இதை சொல்லுவான், இது வந்து உண்மையா நடக்கிற ஒரு விஷயம், நீ வந்து என்ன ஆசைப்படுற அப்படின்னா அந்த நிக்கி அப்படின்ற பொண்ணு வந்துட்டு என்னை வந்து பிரிஞ்சு போகணும், அவ பழைய மாதிரி மாறும் சொல்லிட்டு ஆசைப்பட்டு இதை அப்படின்னு சொல்லுவான் பியர். அவன் ஃப்ரெண்டுமே அதை வாங்கிட்டு நம்ப மாட்டான். என்ன சொல்லுவான்னா, எனக்கு 10 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சிருவான். உடனே கூரையை பிச்சுக்கிட்டு 10 கோடி கொட்டும். அடப்பாவை இருந்த ஒரு இதையும் உடைச்சிடேடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கவலையா வீட்டுக்கு போவான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். அதாவது இந்த படம் வந்து 2 ஹவருக்குள்ள தாங்க இருக்கும், ஒரு 1 ஹவர் 40 நிமிஷம் தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த படம். அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸாக பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கிடையாது. ஜம்ப் ஸ்கேர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன்ஸ் மட்டும் ஜம்ப் ஸ்கேராக இருக்கும். அது உண்மையாகவே நல்லா தான் இருந்தது, அது பயங்கரமாக அந்த சீன் இருந்தது. ட்விஸ்ட்டு டர்ன்ஸு பிளாட்டு இந்த மாதிரி வேறு எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஒரு அந்த பொண்ணு பைத்தியமாயிட்டா, ஓகே அதை வச்சுக்கிட்டே படத்தை முடிச்சுட்டாங்களோன்ற மாதிரி இருந்தது. இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரியோ இல்லை வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். ரொம்ப ஈஸியாக எழுதி முடிச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் அதுக்கே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா அது ஓகே தான். ஸோ இவங்க மொத்தம் 4 ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதில் நிக்கியும் பியரை லவ் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு பொண்ணு இருப்பாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு இவன் மேலே கொஞ்சம் க்ரஷ்ஷாக இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நிக்கிக்கு தெரியாமல் நீ வந்து என்னை பார்த்துட்டு போ, என்கிட்ட பேசிட்டு போன்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. இவனையுமே அந்த பொண்ணு தூங்க வச்சுட்டு இவன் வந்து காரில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான் இந்த பொண்ணு கிட்ட. அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்கூல், அது வந்து மியூசிக் ஸ்கூல், அந்த மியூசிக் ஸ்கூல்லேருந்து எனக்கு வந்து ஆஃபர் கிடச்சிருக்கு அப்படின்னு அந்த சாரா வந்து சொல்லுவாங்க. சாரா தான் இவன் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷம், நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட ஸ்கூலில் வந்துட்டு உனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நீ இப்போ என்ஜாய் பண்ணு. அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருப்பான். அடுத்த செகண்ட் ஒன்று நடக்கும் பாருங்க, செம்ம சில்லிங்காக இருக்கும் அந்த சீனு. நிக்கி வந்து ஒன்று பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும் அந்த சீனு. அவள் தாங்க அதுக்கு அடுத்து ஏதோ நடந்து படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு சேட் எண்டிங் தான், படம் முடியும் சேடாக தான் இருக்கும். நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணை கூட்டின்னு போய் இந்த படம் பார்த்தீங்க, பட் ரொம்ப கோரமாக இருக்கும் இந்த படம் வந்துட்டு. அதனால மனம் இலகியவங்களாம் கூட்டின்னு போகிறது தவிர்க்க வேண்டியது நல்லது. ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப எம்டியாக கொண்டு போய் பாருங்கள். ஒரு 1 ஹவர் 40 நிமிஷம் டக்குன்னு போய்டும், நல்லாயிருக்கும், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அந்த மாதிரி ஒரு படங்க. என் தெரிஞ்சு கப்புள்ஸாக கூட்டின்னு போயிட்டு படம் ஓட வச்சுட்டாங்க நான் நினைக்கிறேன். நீங்களுமே லவ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப கோரியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு போய் படத்தை போய் பாருங்கள், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது, தமிழ் டப்லாம் கிடையாது. ஒரு 1 டைம் வாட்சபிளுங்க. இதை விட பயங்கரமான பேப்பர் நிறையவே நான் பார்த்துட்டேன். அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.